என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். நம்ம வாழ்க்கையில் இருள் விலகி எல்லார் வாழ்க்கையிலையும் வெளிச்சம் பரவணும். இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக வாழறதுக்கான தகுதி பெற்றவங்க. நாம் சந்தோஷமாக வாழாமல் இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் நாமளே செய்கிற செயல்களும் காரணமாக அமைஞ்சிருது. இந்த வாழ்க்கையை நல்ல விதமாகவும் நமக்கேற்ற மாதிரி எல்லாமே நடக்கிறோம், அதாவது நமக்கு சாதகமாக எல்லாமே நடக்கிற மாதிரியும் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க முடியும். இந்த மாற்றிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை, நல்ல விஷயங்களை, ஆன்மீக பதிவுகளை நம்ம பெரியவங்க நமக்கு நிறையாவே கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, மந்திரங்கள் என்பது நமக்கு ரொம்பவே உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வரங்களை பெற்றிருக்கிறோம். அந்த வரங்களுக்கு தடையாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையுடைய சில விஷயங்கள், அதாவது நம்ம செய்கிற செயல்கள் தான் தடைகளாக இருக்குது. இந்த தடைகள் எல்லாத்தையும் தவிடுபொடி ஆக்கிக்கணும்னா அந்த மந்திரங்கள் நிச்சயமாக உதவி புரியும். ஆன்மீகத்தில் ஒரு விஷயம் அந்த மந்திரம் என்பது. இந்த மந்திரம் என்பது நமது மனதின் திறனை அதிகப்படுத்துவது. இந்த மந்திரம் என்பது இதை ஜெபிக்க யார் தன்னை இடைவிடாமல் ஜெபிக்கிறானோ அவனை காக்கக்கூடிய ஒரு சக்தி பெற்றது தான் இந்த மந்திரங்கள். அதனால தான் பெரியவங்க அதர்வன வேதம், அதாவது இதை வியாசர் கொடுக்கும் பொழுதே இந்த வேதங்கள் அதர்வன வேதமாக 4வது வேதமாக ஒன்று நமக்கு பிரித்து கொடுத்தாங்க. அதர்வன வேதங்களில் முழுக்க மந்திரம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த மந்திரம் என்றால் இந்த பஞ்சபூத தத்துவங்களையும் அடக்கியுள்ள மந்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா ஓம் நம சிவாய. இந்த நம சிவாய என்கிற நாமம், அதாவது ஒரே ஒரு விஷயங்க, இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இறைவன் என்பவன் பெயரும் ஊரும் உருவமும் எதுவுமே அற்றவன். ஆனால் அவனையே நாம் பெயர் சொல்லி அழைக்கலாம், அவனுடன் நட்பு பாராட்டலாம், உறவு கொள்ளலாம், அவனை எப்படி வேணாலும் நாம் அன்பு செலுத்தி அவனுடைய அருளுடன் நம்மக்கிட்ட வர வைக்க முடியும். அதற்கு தான் இந்த மந்திரங்கள்லாம் நமக்கு துணை புரியுது. இதில் மிக முக்கியமான இந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓம் நம சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை இடைவிடாமல் உச்சரிக்கிறது நம்ம வாழ்க்கை நிச்சயமாக வளம் பெற செய்யும். இது வெறும் ஆன்மீக நம்பிக்கை மட்டும் இல்லை, இதுக்கு பின்னால் ஆழமான தத்துவங்களும் பக்தி இலக்கியங்களும் சான்றுகளும் வாழ்வியல் உண்மைகளும் இருக்குது. சைவ சமயத்திலையும் தமிழ் இலக்கியங்கள்லையும் இதுக்கான சான்றுகள் ஏராளமாக இருக்குது. சில முக்கிய சான்றுகளை நம்ம பார்க்கலாம். பக்தி இலக்கிய சான்றுகளில் திருநாவுக்கரசர், அதாவது அப்பர் நாவுக்கரசர் பெருமான் பஞ்சாட்சரத்தோட மகிமையை நேரடியாக தன் வாழ்க்கையிலேயே அனுபவித்து காட்டினவர். சமணர்கள் அவரை சுண்ணாம்பு கால்வாயில் போட்ட போதும், அவருக்கு விஷத்தை ஊட்டின போதும், கல்லோட பிணைச்சி அவரை கடலில் தள்ளின போதும் அவர் நம சிவாய என்ற மந்திரத்தை மட்டுமே ஓதினார். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. கல்லோடு கட்டி கடலில் போட்டாலும் நமசிவா என்ற மந்திரம் என்ன காக்கும்னு அவர் சொல்கிறாரு. அது அவர் கண்ட உண்மை சான்று. திருஞான சம்பந்தரோட பஞ்சாக்கர பதிகத்தில், அதாவது பஞ்சாக்கர பதிகத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஏதுமற்று அறற்றுவரே இனி தாகுவர் வேத நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. அன்போடு உருகி இந்த மந்திரத்தை சொன்னால் வாழ்க்கை இனிதாகும், வளமாகும். 4 வேதங்களோட உண்மையான பொருளும் இந்த நாமந்தானு சம்பந்தர் சொல்றாரு. திருமூலரோட திருமந்திரத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த 5 எழுத்தோட ரகசியத்தை அவர் விவரிக்கிறாரு. சிவாய நமவென சித்தம் உருகி அவாய மரவே அடியாரை கூட்ட பவாய நமவென பற்று விடுமே. சிவாய நமக என்று மனமுருக சொன்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஆபத்துக்கள், அதாவது அபாயம் நீங்கும், பிறவிப்பிணி தீரும், நல்வாழ்வு கிட்டும்னு சொல்றாரு. பஞ்சாட்சரம் எப்படி நம்ம வாழ்க்கையை வளமாக்குது, அதோட தத்துவத்தை பார்க்கலாம். இந்த 5 எழுத்துக்களும் பிரபஞ்சத்தின் 5 பூதங்களையும் மனித உடலோட நிலைகளையும் குறிக்குது. ந நிலம் படைத்தல், மா நீர் காத்தல், சி நெருப்பு அழித்தல், வா காற்று அருளல், யா ஆகாயம் ஆன்மா. மன அமைதியும் நேர்மறை ஆற்றலும் என்னன்னா, அறிவியல் ரீதியாக ஒரு மந்திரத்தை நம்ம தொடர்ந்து உச்சரிக்கும் போது மூளையோட அலைவரிசை சீராகுது. ஓம் நம சிவாயன் உச்சரிக்கும் போது உடல்ல ஏற்படுற அதிர்வுகள், மனசுல இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள், பயம், பதட்டம் இதெல்லாத்தையும் போக்குது. மனசு அமைதி அடைஞ்சிச்சுன்னா எடுக்கிற முடிவுகள் சரியா இருக்கும். அதுவே நம்ம வாழ்க்கைக்கு வெற்றிக்கும் வளத்துக்கும் அடித்தளமா இருக்கு. விதிவசத்தால் நமக்கு வர துன்பங்களும் கூட
இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதன் மூலமாக நிச்சயமாக மாற்றி அமைச்சிக்க முடியும்னு நம்ம பெரியவர்களோட வாக்கு. இதை ஏதோ ஒரு கடமையாக செய்யாமல் அதோட பொருளை உணர்ந்து மனசில் பக்தி கலந்த நம்பிக்கையோட சம்பந்தர் சொன்ன மாதிரியே காதலாகி கசிந்துன்னு உச்சரிச்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்ம வாழ்க்கை, அதாவது அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் ரொம்ப நல்லா வளமடையும், நம்ம வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்னு நமக்கு பெரியவங்க எடுத்துரைக்கிறாங்க. இப்போ இந்த ஓம் நம சிவாய என்கிற மந்திரத்துடைய தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, பலனை புரிஞ்சுக்கிட்டீங்க. இது எவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயன்றதையும் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை நம்ம வாழ்க்கையில் உரியேற்றி நம்முடைய வாழ்க்கையை நமக்கு சாதகமாக ஆக்கிக்கொண்டு நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கு உண்டான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.